2 நாட்களுக்கு கனமழை பொறுத்தவரைக்கும் இடைவிடாமல் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் எதுவரைக்கும் பதிவாகும் அப்படின்னு. இருந்தாலும் கூடுதலாக அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகவே எதிர்பாருங்க. காலை மற்றும் நேரங்கள், அதிகாலை நேரங்கள், காலை நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மதிய நேரங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும், மதிய நேரங்களுக்கு அப்புறம் படிப்படியாக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகிட்டு இருக்கு. எல்லா இடங்களுக்குமே நல்ல ஒரு மழை பொழிவு தான் தமிழ்நாட்டுல. ஆகவே ஒவ்வொரு நாளுமே நம்ம மழை வாய்ப்புகள் என்று எல்லா மாவட்டங்களுக்குமே நம்ம பார்க்கிறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் மட்டும் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் நம்ம மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக பார்க்க முடியும். முதலாவதாக நிறைய இடங்கள்ல கனமழையானது தமிழ்நாடு முழுவதுமாகவே தீவிரமாயிருக்கு. முதல் மாவட்டமாக கடலோர மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது அதிகாலை நேரங்களில் பதிவானதை பார்த்தோம். அதுக்கப்புறம் காலை நேரங்களில் இன்னும் மழையினுடைய தீவிரம் அதிகமாகி மதிய நேரத்துக்கு பிறகு உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழையானது பதிவாகி வருகிறது. ஒரு சில மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரத்திலும், ஒரு சில மாவட்டத்தில் நள்ளிரவு, அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் கனமழையானது மிக அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நேற்றைக்கு கூட நம்ம இதே தான் பார்த்தோம். நேற்றைக்கு கூட மாலை மற்றும் இரவு நேரத்தில் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் அதிகமாக மழை பதிவாச்சு. ஆனால் கடலோரத்தில் பெருசாக மழை இல்லை. ஆனால் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கடலோர மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி உள் மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக இருந்தது. அதே போலவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக அளவு வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை விடாமல் பதிவாகும். மிக கனமழை கண்டிப்பாக உண்டு. தமிழ்நாட்டில் மிக கனமழையானது பதிவாக போது இந்த திருநெல்வேலி பக்கம், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கேயும் நமக்கு கனமழை முடிய போகிறது கிடையாது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக மழை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிகாலை நேரங்கள், காலை நேரங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் படிப்படியாக மழை முன்னேறி வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் அதிகாலையில் மட்டும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும். பகல் நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். மாலை நேரங்களில் வெயில் காணப்படும். அதுக்கப்புறம் மாலை 5 மணிக்கு பிறகு படிப்படியாக மீண்டும் வானம் மேகமூட்டமாக மாறத் தொடங்கி நள்ளிரவு, அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதே தான் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் இதே வானிலை பொறுத்தவரை காணப்படும். அதனால் பகல் நேரங்களில் மழை வரல, மாலை நேரங்களில் மழை வரல அப்படிங்கிறதுக்காக, அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை வரல அப்படிங்கிறதுக்காக வடகிழக்கு பருவமழையே முடிஞ்சு போச்சுன்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. வடகிழக்கு பருவமழை இனிமே தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் நமக்கு மழை விட்டு விட்டு தான் பதிவாகும். அதுக்காக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 24 மணி நேரம் மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே நம்ம வெள்ளத்தில் தான் மிதக்கணும். அப்படிப்பட்ட மழை நமக்கு வேண்டாம். ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு மழை வந்தாலே அது நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆகவே வெள்ளப்பெருக்கு, வெள்ள அபாயம் அப்படிங்கிறத விட மழை பொழிவுங்கிறது சராசரியாக பெய்ய வேண்டிய மழையானது சரியாக பெய்தாலே நமக்கு அது போதுமானதாக இருக்கும். தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். டெல்டாவில் பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் எப்படி நமக்கு மழை பொழிவு அதிகாலை நேரத்தில் வருகிறதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி தான் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மழை வர வாய்ப்பு இருக்குது. இடி மின்னல் கடுமையாக இருக்கும். நிறைய பகுதிகளில் இடி மின்னல் பொறுத்த வரைக்கும் கடுமையாக இருக்கும். மழை பொழிவும் அதிகரிக்கும். கனமழையானது வெளுத்து வாங்கும். இன்னும் நமக்கு மழை ஓய்வு கொடுக்க போகிறதில்ல. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும்
அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் டெல்டா மாவட்டத்தில் விட்டு விட்டு எதிர்பாருங்க. அதில் குறிப்பாக அது நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்கும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள், அதைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியில் கூட நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே பதிவாக வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களுமே கூட நிறைய இடங்களில் கனமழையானது இடைவிடாமல் நமக்கு மழை பொழிவு பதிவாகும். ஒரே நாளில் நமக்கு அதி கனமழை, அதீத கனமழை தமிழ்நாட்டில் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கனமழையாக இருக்கும். ஒரே நாளில் அதி கனமழை பதிவாகிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வெள்ளப்பெருக்கு மட்டும்தான் வரும். மற்றபடி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் கனமழை பெய்கிறதுனால நிச்சயமாக நிலத்தடி நீர் மட்டம் அப்படிங்கிறது வேகமாக உயர வாய்ப்பு இருக்குது. இது போல் நமக்கு ஒவ்வொரு நாளும் மிதமானது முதல் கனமழை பெய்தாலே கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் நிலத்தடி நீர் மட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும். ஒரே நாளில் அதிக கனமழை பதிவாகிட்டு போச்சுன்னா அது பெரிய அளவில் நமக்கு எந்த அளவுக்கும் மாற்றங்கள் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு மிகச் சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் விட்டு விட்டு கனமழையின் காரணமாக நிறைய பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஒரு பக்கம் சூழ்ந்தாலும் சீக்கிரமாக தண்ணீர் வடிந்து போகிறதுக்கும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ஏதுவாக இருக்கு. ஏன்னா எல்லா பகுதிகளில் மிக கனமழை, அதி கனமழை மற்றும் அதீத கனமழை ரெட் அலர்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரே நேரத்தில் குறுகிய நேரத்தில் 30 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர்னு மழை பதிவாகிட்டு போயிடும். தண்ணீர் போகவே இடம் இல்லாமல் நின்று போயிடும். ஆகவே இந்த மழை பொறுத்தவரை கணிசமாக நிலத்தடி நீர் மட்டத்தையும் அதிகமாக உயர்த்தி வருகிறது. அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. மாலை மற்றும் இரவு நேரங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள் மாவட்டங்கள் முழுவதும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பல பகுதிகளில் மழை பொறுத்த வரைக்கும் இடைவிடாமல் பதிவாகிட்டு இருக்கு. இன்றைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். குறிப்பாக சேலம் மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் பலத்த மழை, இடியுடன் கூடிய பலத்த மழை அப்படிங்கிறதும் உள் மாவட்டத்தில் பதிவாகும். கனமழை கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் கடலோர மாவட்டத்தில் மட்டும்தாங்க மழை வரும், எங்களுக்கெல்லாம் சரியாக மழையே வராது அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உள் மாவட்டங்கள் அப்படிலாம் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் இப்போ கனமழை எதிர்பாருங்க. குறிப்பாக வேலூரில் ஆரம்பித்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். மழை ரொம்ப குறைவாக கிடைச்ச பகுதிகளுக்கு கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள்லாம் பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை வாய்ப்புகள் தொடங்கிடும். எப்படி கடலோர மாவட்டத்தில் காலையில் நிறைய மழை பார்க்குறோமோ அதே மாதிரி உள் மாவட்டத்தில் பகல் நேரங்களில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் விட்டு விட்டு பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது இடைவெளி விட்டு பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பகுதியாக மிதமானது முதல் கனமழையும் ஓரிடங்களில் கனமழை தீவிரமாகவும் இருக்கும். இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் எதிர்பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.